Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. நான் எந்த தப்பும் பண்ணல, அதனால ஒன்றும் செய்ய மாட்டாங்க, வந்துருவாங்கன்னு தைரியமா இருந்தேன். ஆனா 2 பேரும் பணமா தான் வந்தாங்க. 5 வருஷம் முடிய போகுது. ஆனா எங்களுக்கான நீதி இன்னுமே கிடைக்கல. நீதிமன்றத்தை தாண்டி வேற எதையுமே நாங்க நம்புறதுக்கான சூழ்நிலை இல்லை. நீதிமன்றம் எங்களுக்கான விரைவான நீதியை தரணும். ஆண்டு தமிழ்நாட்டில் கொரோனா ஊரடங்கின் போது நக்கீரன் புலனாய்வு செய்து வெளியிட்டு ஜெயராஜ், பென்னிக்ஸ் இருவரும் சாத்தான்குளம் போலீசின் சித்திரவதையால் தான் உயிரிழந்தார்கள் என்பது ஆதாரத்துடன் அம்பலமானது. இந்த வழக்கை யாரும் மறந்திருக்க முடியாது. 5 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் வலுவான ஆதாரங்கள் இருந்தும் ஜவ்வு மிட்டாய் போல இழுக்கப்படும் இந்த விசாரணையில் விரைவில் நீதி வழங்கப்படுமா என கண்ணீருடன் பரிதவிக்கின்றனர் ஜெயராஜ், பென்னிக்ஸ் குடும்பத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் 2020 ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மேல் கடையை திறந்து வைத்ததாக கூறி வணிகர் ஜெயராஜ் சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவரை மீட்டு வர அவருடைய மகன் பென்னிக்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றிருந்தார். சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் இருவரும் விசாரணை என்ற பெயரில் இரவு முழுவதும் போலீசாரால் துள்ள துடிக்க அரங்கேறிய கொடூர கொலைவெறி தாக்குதல் காரணமாக நிலை குலைந்தனர். இரத்த காயங்களுடன் கோவில்பட்டி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் ஜூன் 22ஆம் தேதி இரவு பென்னிக்ஸும் 23ஆம் தேதி அதிகாலையில் ஜெயராஜும் அடுத்தடுத்து பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், சிறப்பு SI பால்துறை, போலீசார் உட்பட 10 பேர் முதலில் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை முதலில் காவல்துறை விசாரித்து பின்னர் CBCID வசம் சென்றது. ஜெயராஜ், பென்னிக்ஸ் குடும்பத்தினர் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வழக்கு CBI வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் SSI பால்துறை இறந்துவிட்ட நிலையில் பல்வேறு கோணங்களில் நக்கீரன் புலனாய்வு செய்திகளில் வெளிவந்த அசைக்க முடியாத பல ஆதாரங்களின் காரணமாக சாத்தான்குளம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உட்பட காவல்துறையைச் சேர்ந்த 9 பேர் இப்போது வரை சிறையில் அடைபட்டுள்ளனர். CBI விசாரித்து வரும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது 2027 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை முதற்கட்டமாக தாக்கல் செய்யப்பட்டது. 2ஆம் கட்டமாக 400 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை என மொத்தம் 2427 பக்க குற்றப்பத்திரிகை மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. CBCID விசாரணை அதிகாரியாக இருந்த DSP அனில்குமார், CBI தரப்பு விசாரணை அதிகாரியான விஜயகுமார் சுக்லா, பெண் காவலர்கள் பியூலா, ரேவதி ஆகியோரின் சாட்சியங்கள் இந்த வழக்கில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 105 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டும் 38 சான்று ஆவணங்கள் இணைக்கப்பட்டும் மதுரை மாவட்ட 1வது கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வரும் இந்த வழக்கில் சம்பவம் நடைபெற்று 5 ஆண்டுகள் ஓடிவிட்ட சூழலில் வழக்கு நடைபெறும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி பணியிடம் காலியாக உள்ளதாலும் பொறுப்பு நீதிபதிதான் இந்த வழக்கை விசாரித்து வருவதாலும் ஸ்தம்பித்த நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் ஜெயராஜ், பென்னிக்ஸ் குடும்பத்தினர். உயிரிழந்த ஜெயராஜ் மகள் பெர்சி நமக்கு அளித்த பேட்டி பின்வருமாறு. ஜூன் 2022-23 எங்க அப்பா தம்பிய சாத்தான்குளம் போலீஸ்காரர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. கடந்த கொரோனா பீரியட் 2020 ஜூன் மாசம் சாத்தான்குளத்துல எங்க அப்பாவையும் என் தம்பியையும் போலீசார் விசாரணை பேர்ல கூட்டு கொண்டு போய் அடிச்சு மிக கொடுமையா அடிச்சு காயப்படுத்தி கொலை செஞ்சுட்டாங்க. இப்போ 2025 ஆயிட்டு, கிட்டத்தட்ட 5 வருஷம். ஜூன் 22-23 வரும்போது 5 வருஷம் முடிய போகுது. ஆனா எங்களுக்கான நீதி இன்னுமே கிடைக்கல. நாங்க அதுக்காக 5 வருஷமா இன்னும் போராடிக்கிட்டே இருக்கோம். ஆனா நீதி இன்னும் வரை எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவரை 5 நீதிபதிகள் மாற்றம் செய்யப்பட்டுட்டாங்க. 2024 நவம்பர்ல இருந்து கேஸுக்கு ஜட்ஜே இல்லை, இன்சார்ஜ் ஜட்ஜ் நடத்துறாங்க. வாரத்துல ஒரு நாள், அதுவும் ஒரு நாளைக்கு 3 hours 2 hours அவ்வளவுதான், அதுக்கு மேல நடத்துறதும் இல்லை. எதுக்கு 6 மாசமா ஒரு மதுரை ஃபர்ஸ்ட் அடிஷனல் கோர்ட்ல நடக்குது. அதுக்கு வேக்கண்டா ஏன் அவ்வளவு வச்சிருக்காங்கிற காரணமும் எங்களுக்கு புரியல. இதுவே ஒரு காலதாமதமான காரணமா அமையுது. இப்போ 50 சாட்சிகள் நம்மளுக்கு இதுவரை முடிச்சிட்டாங்க. லாஸ்டா CBI இப்போ நம்மளுக்கு
சாட்சி விட்னஸா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அவரு மட்டுமே செப்டம்பர்ல இருந்து அவர் தான் போய்கிட்டு இருக்கு, இன்னுமே முடியல. அதுவும் 9 பேரு குறுக்கு விசாரணை செய்யறதுனால இழுத்துக்கிட்டே போறாங்க. ஏன் இன்னும் ஜட்ஜு போடலைங்கிற ஒரு கேள்விக்குறி எங்களுக்கு ரொம்ப ஒரு கவலையாவே இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா உசிலம்பட்டியில ஒரு காவலரை அடிச்சு கொலை பண்ணாங்கன்னு சொல்லி 3 நாள்ல என்கவுண்டர் பண்றாங்க. அப்போ பொதுமக்களை எங்க அப்பாவோ என் தம்பி பேர்ல எந்த ஒரு குற்ற பின்னணியோ எதுவுமே கிடையாது. தேவையில்லாம அவங்களுடைய நான் போலீஸ் என் அதிகாரத்தை காமிக்கணுங்கிற காரணத்துக்காக கூட்டு கொண்டு போய் ஏன் எங்க அப்பாவை கூட்டு போனீங்கன்னு கேட்டது ஒரே காரணத்துக்காக நீ எப்படி போலீஸை எதிர்த்து பேசுவ அப்படின்னு சொல்லி என் தம்பியையும் அடிச்சு அவங்களுடைய அதிகாரத்தை காமிக்கணுங்கிறதுக்காக கொலை செஞ்சாங்க. அதாவது ஒரு போலீஸ்காரர் ஒரு குற்றவாளி அவரை கொன்னுட்டாரு 3 நாள்ல என்கவுண்டர் பண்ணும்போது பொதுமக்களை எல்லா அதிகாரங்களும் அவங்க சொல்றாங்க நாங்க எல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு தான் வராங்க. அப்போ எல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு வரவங்களுக்கு எல்லா விதமான காரியங்களும் தெரியும். அவங்க எப்படி அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமான நீதி வழங்கணும். அப்போ போலீஸ்காரனுக்குன்னா ஒரு நீதி, பொதுமக்களான அப்பாவி மக்களுக்கு இவங்க 5 வருஷம் ஆயிட்டு இன்னுமே எங்களுக்கான நீதியே இன்னும் தரல. நாங்க இந்த கேஸ் கூட ஹைகோர்ட் தானா முன் எடுத்ததுனாலதான் நான் நினைக்கிறேன் இவ்வளவு தூரம் போகுது. நீதிமன்றம் எடுக்கலைன்னா என்ன நடந்திருக்குன்னே தெரியல. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா அந்த 26 வருஷம் அந்த அம்மா போராடி கிடைச்சிருக்கு. அதுக்கான முக்கிய காரணமே அந்த குற்றவாளிக்கு வெளியே இருந்ததுனால அவங்களுக்கு ப்ரொமோஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வெளியே இருந்த உடனே 26 வருஷம் காலதாமதம். இப்போ எங்களுக்குமே ஒரு ஐயமா தான் இருக்கு. 5 வருஷம் இவங்க உள்ள இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்திலேயே அவங்களுக்கு இவ்வளவு எங்களுக்கான நீதி இவ்வளவு தாமதம் ஏங்கிறது எங்களுக்கு கவலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ஹைகோர்ட் ட்ரையலுக்கு வரும்போது இந்த குற்றவாளிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சுதந்திரமா வருவாங்க. இப்ப இதே ஒரு சாதாரண மற்ற குற்றவாளினா அவங்களுக்கு உறவினரை பார்க்க பெருசா அலோவ் பண்றது இல்ல, பேச விடுறது இல்ல, ஒரு பொருள் கொடுத்தா வாங்க விடுறது இல்ல, அப்படி நாங்க பாக்குறோம். ஆனா இந்த 9 குற்றவாளியும் காவலர்கள் வரும்போது மற்ற பணியில இருக்கிற காவலர் சல்யூட் அடிக்கிறத பார்ப்போம் நாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ எங்களுக்கு அப்போ ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும். ஆனாலுமே நீதிமன்றத்துல வச்சே இதெல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்ல இவங்களுக்கு சுதந்திரமா அவங்க நல்லா வெளியிருந்து பிரியாணி வாங்கிட்டு கொடுக்கறது, உறவினரோட ரொம்ப நெருக்கமா நல்லா உட்காந்து பழகி நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறது, ஜூஸ் வாங்கிட்டு கொடுக்கறது. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் பாத்தீங்கன்னா கோர்ட்டை விட்டே வெளியே போயிடுவாரு. வெளியே போய் டீ குடிச்சிட்டு அவர் பாட்டு வருவாரு. எந்த ஒரு குற்ற உணர்வும் இவங்க யாருக்குமே இருக்கிறது இல்ல. நல்லா உட்காந்து நல்லா பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இத பார்க்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் பறி கொடுத்த எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது அவ்வளவு வேதனையா இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இவங்களுக்கான சுதந்திரமா காவல்துறை இன்னும் அவங்களுக்கு உதவிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க இப்ப முழுசாவே நீதிமன்றம் தான். நீதிமன்றத்தை தாண்டி வேற எந்த ஒரு இதையுமே நம்பல நாங்க. நீதிமன்றம் எங்களுக்கான நீதியை தருவாங்க. அதுவும் இவங்களுக்கு மேல கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு தான் நான் எப்பவுமே கேட்கிறேன். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மக்களுக்குன்னா விரைவா நீங்க ஒரு காவலாளிய ஒருத்தன் கொண்டானா உடனே நீதி வழங்குறவங்க எல்லா சட்டத்திட்டங்களும் தெரிஞ்ச இவங்களுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கணும். இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் எந்த குற்ற பின்னணியும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவங்க எங்களுக்கு அவங்களுடைய அதிகாரத்தை காமிக்கிறாங்களா? அப்போ அது தவறுன்னு சொல்லி அவங்களுக்கு உணர்த்துற மாதிரி தண்டனை கொடுக்கணும். நாங்க கோர்ட்ல போய் நிக்கும் போது கூட இருக்கிற காவலாளிட்ட அப்போ அவங்க அந்த குற்றம் சாட்டப்பட்ட காவலர் மனைவிங்க சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே, எங்களுக்கு ஏன் நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை நாங்களே கேட்கிறோம். இதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு விதமான பயம்தான் எங்களுக்கு இருக்கும். ஆனாலும் நாங்க நீதிமன்றத்தை நம்புறோம். நீதிமன்றம் எங்களுக்கு துணையா இருக்கும். எங்களுக்கான நீதியே இந்த 2025லயாவது வழங்குவாங்கன்னு நாங்க நம்புறோம். எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற எல்லாம் ஏன்னா இது 9 காவலாளி தான் குற்றவாளின்னு உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்திலேயே நீதி வழங்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் நீதிமன்றத்தை தாண்டி வேற எதையுமே நாங்க நம்புறதுக்கான சூழ்நிலை இல்லை. நீதிமன்றம் எங்களுக்கான விரைவான நீதியை தரணும். கணவரையும் பையனையும் என்ன கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, அதனால ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, வந்துருவாங்கன்னு தைரியமா இருந்தேன். எனக்கு யாருமே கிடையாது. அந்த நேரம் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது. அந்த சூழ்நிலை எப்படி தப்பு பண்ணாதவங்க தானே வந்துருவாங்கன்ட்டு நான் யார்கிட்டையும் உதவியும் கேட்கல. ஆனா
2 பேரும் பணமா தான் வந்தாங்க. ஆனா 5 வருஷம் ஆச்சுன்னா ஒரு நீதி இல்லை. என் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப வேதனைப்படுறத பார்க்கும்போது என்னால தாங்க முடியாதுங்க. அழைச்சு வேதனை கஷ்டம். பிள்ளைங்க வீட்டுல ஒரு பங்கன் வச்சு கூட எம்மாவே வந்து நிற்க வேண்டிய இடத்துல இப்ப யாரோ நிற்கும்போது என்னால தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். எப்படியாவது எங்களுக்கு இதுல ஒரு நீதி கிடைக்கணும். அதுதான் எங்களுக்கு விருப்பம். வேற ஒண்ணு நாங்க எதிர்பார்க்கல. என் பிள்ளைங்க புருஷனும் எந்த தப்பும் பண்ணலங்கிற உண்மை இந்த உலகம் ஃபுல்லும் தெரியும். ஆனாலும் சட்டப்பூர்வமா தெரியணும்னு நாங்க விரும்புறோம். அது அந்த நீதிமன்றம் வழங்கி தரோம்னு நினைக்கிறோம். பத்திரிகைக்காரங்க எல்லாரும் உதவி செய்திருந்தோம். இது என்ன இவ்வளவு தூரம் இருக்குன்னா எங்களால எதுவுமே செய்ய முடியாது. நாங்க அடிமட்டத்துல உள்ள ஒரு பாமர மக்கள் தான். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.